ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கேப்டன். நாங்கள் திருப்பூர் போகிறோன்னு ஒரு பிளானை போட்டு போயிட்டுருக்குறோம். சரி, போகிறோம் திருப்பூர் தானே போகிறோம், போகிற வழில ஒரு இடத்த காட்டலான்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். அது என்னென்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே சிவன்மலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். சிவன்மலை தேர் வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது. காங்கிதத்தில் இருக்கிறவங்க இந்த போர்டை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்க இது எங்கே தான் இருக்குதுன்னு. சிவன்மலை தான், வேறு எங்கேயும் வந்திருக்கிறோம். சிவன்மலை தான் வந்திருக்கிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மச்சாவும். பாருங்கள், இந்த வீடியோ தேர் ரெடி ஆகிட்டுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கீழெல்லாம் பெயிண்ட் அடித்து எல்லாம் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சுது. கேப் நில்லுங்க இங்கே போகிறீங்க. சரி சொல்லு, இப்போ நீ எங்கே வந்துருக்கானா? சிவன்மலைக்கு வந்திருக்கிறப்ப நம்ம எங்கே இருக்கிறோம்? சிவன்மலையில் இருக்கிறோம். அது சரி, என்ன விசேஷத்துக்காக வந்தீங்க? சிவன்மலை தேர். எப்போ தேர்? இன்னும் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, பிப்ரவரி 1. வாடா, பக்கத்தில் வாடா. இருடா, தூரமாக வந்து நம்ம 2x 3xலாம் போட்டு எடுப்போம். இப்போ அந்த பசங்களாம், சின்ன பசங்களாம் சேர்ந்து அந்த தேரை சுற்றி சுற்றி பார்த்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்களையும் பார்த்து கூப்பிட்டாங்க விளையாடுறதுக்கு. நாங்கள் வரல தம்பி, நீங்கள் விளையாடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்கள் தேரை வருஷம் பார்ப்போம். இந்த ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அடுத்தது இப்போதைக்கு நல்லா பிரம்மாண்டமா இருக்குது. நீ என்னடா பண்றேன்னா, நிலா கூட வெளிச்சம் இருக்குது. ஃப்ரண்ட் வீடு நல்லாங்கடா, அங்க தடுவா அப்படியா? இங்க இருந்து தேரோட கவர் பண்ணு. வந்துருங்கள், சிவன்மலைக்கு முருகருக்கு வந்துருங்க தரிசனத்துக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய தேர் பார்த்து முடிச்சிருப்பீங்க. நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்துட்டு அப்படியே இப்போ கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்தோம்னா இப்போ 2 சைடுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் கடையெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. இனி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முடிச்சுருவாங்க இனி ஒரு 2 நாளில். அப்புறம் நீங்கள் இந்த லெஃப்ட்டு வந்தீங்கன்னா, தேர்லேருந்து வந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லோரும் விளையாடுற மாதிரி விளையாட்டு மைதானம், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரங்கநாட்டம், ட்ராகனு எல்லாமே இருக்கும் விளையாடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் மட்டும்தான் உள்ளே போக முடியும். தேர் டைம் காரு, 2 வீலரே உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடி வந்ததுனால உள்ளே ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம், கார்லேயே ரவுண்ட் அடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீனிங்காக இருக்குது. 3 நாள் கழிச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. நீங்கள் எந்த பொருளை வாங்கி சாப்பிட்டாலுமே அதுக்கான மக்கும் குப்பை, மக்கா குப்பையில் பார்த்து போட்டுருங்க. ஆனால் நம்ம ஊரை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா சிவன்மலைக்கு எல்லோரும் வரவங்க சாப்பிட்டு அதுக்கான டஸ்ட்பின்னு இருக்கிற இடத்துல பார்த்து போட்டுருங்க. குப்பை போட்டுறாதீங்க, அதிகமாக பார்த்துக்குங்க. ஏன்னா அப்புறம் அவங்க தான் 3 நாளைக்கு அப்புறம் நம்ம போயிடுவோம் கொண்டாடிட்டு, அவங்க தான் கொஞ்சம் சுத்தம் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பார்த்துங்க, பார்சல் எல்லாமே வந்திருக்குது. உங்களுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையானது, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எது தேவையானாலும் வந்து வாங்குங்க. பிடிச்ச பொருள் வாங்க, சந்தோஷமாக இருங்க. அப்படியே நாங்கள் திருப்பூர் கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன கடை போட்டுருக்காங்க எல்லாருமே. 3 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் வருவாங்க. நீங்களே ஃபேமிலியோடு எல்லாம் வாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. நாங்கள் அப்படியே திருப்பூருக்கு கிளம்பிட்டோம். திருப்பூர் போயிட்டுருக்குறோம். திருப்பூர் அப்படியே ஃப்ரெண்டை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே புத்தக திருவிழா போட்டிருக்காங்க, அதையும் போய் பார்க்க போகிறோம். என்ன இன்றைக்கி 2-3 நாள் ஆயிடுச்சு, டிலே ஆகி போச்சு. பரவாயில்ல, நாங்கள் போய் பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு 2வதாக வரும் பாருங்கள்.